அவளை அடிக்காதீங்க. ஏங்க அடிக்கிறீங்க? அடிக்காதீங்க. அக்கா வரைக்கும் வேண்டாமா? ஐயோ 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 சரியான லூசு குடுப்பா லூசு குடுப்பா குடுப்பா தலையில போட்டா சீனிக்கிறீங்க யாரா லூசு தலையில போட்டா ஐயோ ஐயோ நீடா மூணு பேரும் ஐயோ 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 நான் சீனிக்கிறீங்க வயிறுடா படுபாவி வயிறுடா பயிறு நீ போடு தெரியுமா ஐயா அக்கா வரைக்கும் வேண்டாமா உன் அக்கா என்ன தவறு தெரியுமா சொல்றதுக்கு நான் கூத்துக்கிறது ஐயோ 10 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தது இப்பொழுது குழந்தை பிறந்தவன் யார் காரணம் தெரியுமா இந்நாட்டு கோயில் பூசாரி கொடுத்த அக்காருக்கு மன்னர் பெரிய பொண்டாட்டிய கோயில் பூசாரி வச்சிருக்கா மன்னர் இல்ல மன்னர் அவன் பேரு போட்டாது கோயில் பூசாரி வச்சிருக்கான் ஐயோ 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 ஐயா என்னடா பா டேய் உனக்கு கேட்டா டேய் ஏன்டா டேய் படுபாவி தூயனி கேட்டாங்க உன்னை அவங்க கேட்டாங்களா உன்னை கேக்குறாங்களா அந்த பாட்டிமா தான் ஏஞ்சில ஏன்டா யா குடும்பமானத வாங்குற பாட்டிமா வாடா இங்க அவர் இல்ல மன்னர் அவர் பெரிய பொண்டாட்டி கோயில் பூசாரி வச்சிருக்கான் நீ என்ன பண்ற ஏரி வேல போய் சொல்லிடு அடே கொடியவரே இந்நாட்டை கெடுக்க வந்தவரே நீயே எனக்கு உதவி நான் கேளவனா ஏய் இந்நாட்டு கோயில் பூசாரிக்கு உன் அக்காளுக்கு கலந்து பார்த்து விட்டேன் இங்க பாருங்களேன் அக்காளுடைய என்னுடைய உடன்பிறந்தவன் அக்கா இதெல்லாம் தவறு செஞ்சுட்டாலும் நான் கேட்கறேன் அப்படியா சரி ஐயா ஏய் பல்லு வீந்து போச்சா நீ சண்டை போறீங்க நான் என் பல்லு ஐயா தெரியாதா பல்பு பூச்சி பீஸ் போயிடுச்சுமா கம்மிடுமா ஐயா நீ உங்க சண்டையா என்ன ஓட்டிக்கிறீங்க ஐயா நீ தான் மாறி நான் கேக்குறேன் அக்கா அமருங்கள் அக்கா ஆயிரம் வேடுவர் கூடி அழகான மண்டபம் கட்டி ஒருவன் கண்பட்டு உடைந்ததே மண்டபம் என்பதை போல நம்முடைய குடும்பம் குத்து விளக்காக இருந்தது யார் கண்பட்டதோ தெரியவில்லையே மாமா என் மீது சந்தேகப்படுகிறாரு கோவத்துல பேசிட்டு போறாருக்கா கல்லானாலும் கணவன் புள்ளாளன் புருஷன் எதற்கு அந்த காலத்துல சொன்னாங்க இங்க பாருங்களக்கா 1000 தான் தவறு செஞ்சிருந்தாலும் உன்னுடைய உடன்பிறந்தவள அப்படி நீங்க யார் என்னுடைய வாழ்க்கையில மூத்தவங்க அப்படி ஒரு காலம் உங்களுக்கு எனக்கும் சண்டை வரக்கூடாது என்று மாமா வரித்தார் அதே போல உனக்கு எனக்கு சண்டை வரக்கூடாது என்று மனதில் சண்டை வரப்போகுது அக்கா தங்கச்சி பாசம்னா எங்களை பார்த்துதான் நீங்க கத்துக்கணும் ஒரு உலகம் பார்த்து கத்துக்கணும் தங்கச்சி என் மேல எவ்வளவு பாசமா இருக்கிற பாத்தீங்களா என் தங்கச்சி உயிர் விடுங்க அழாதுக்கா அக்கா இங்க பாருங்கள் அக்கா இப்போது கெட்டு போகவில்லை சென்று மாமா இடத்துல ஆறுதலாக பேசி உங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறீங்க நீ எங்க கஷ்டப்படுறதே கமலே தண்ணி அக்கா இங்க பாருங்கள் அக்கா நீங்க ஏதோ கோவத்துல இருக்கிறீங்க மாமாவும் கோவத்துல இருக்காரு கோவத்துல நடப்பதெல்லாம் சகஜத்தாங்க கோவத்துல அடிச்சுப்பாங்க உதச்சிப்பாங்க நாளைக்கு ஒண்ணு சேர்ந்துருவாங்கக்கா அதே போல நம்மளுடைய வாழ்க்கை ஒன்று சேரும் என்று ஒரு மனதில் நினைத்தால் போதும் அக்கா
இந்த வாழ்க்கை ஒன்று சேர்த்து விட குளு குளு குளுன்னு இருக்குங்க. நிச்சயமாக சொல்கிறேன். சத்தியமா இது அமர்ந்திருக்க அந்த தேவின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். மாமா தவிர வேற யாரையும் நான் பார்க்கிறது கூட அவன் மேல சத்தியம் பண்ணும். உன் மேல சத்தியமா இந்த குழந்தை மாமாவுக்கு பிறந்ததுதான். ஏன்னா நான் பத்தினி, வெளியில சொல்லாது. அக்கா பொறுமைங்க தண்ணி குடிச்சிங்கன்னா எனக்கும் ஆறுதலா இருக்குங்க. தண்ணி குடிக்க